ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் தேர்ஸ்டே நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஈவினிங்கே வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணியாச்சு. சரி, கீழே போகிறதுக்கு முன்னாடி மேலே மொட்டை மாடி திறந்துருக்கு, அதை பூட்டிகிட்டு வந்துடலாமேன்னு தான் நானும் பாப்பாவும் மேலே போனோம். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அப்படின்றதுனால இன்றைக்கி நிலா ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு நிலான்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நிலாவை பார்த்துட்டு மேலே நின்றுட்டு இருந்தோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஈவினிங் குடிச்சிட்டு வச்சுருந்த டீ டம்ளர், பால் டப்பாவெல்லாம் எடுத்துகிட்டு கீழே போகலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டோம். அதுக்கு முன்னாடி ஜன்னலெல்லாம் மூடிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு ரிலேட்டிவ் என்னது, ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸை தான் பாப்பா என்னன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்னதுமா? கப்பக்கிழங்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது, வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கிழங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டேன், காலையில் வச்சுக்கலான்ட்டு. மதியம் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் நல்லாவே காஞ்சி வந்துருச்சு. இப்போயும் விளக்க பாத்திரம் சேர்ந்துருச்சு. மதியம் வச்ச காரக்குழம்பு, வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுருந்தேன், அது மிச்சம் இருக்குது. கொஞ்சமாக சாதமும் இருக்குது. மாவு புளிக்கிறதுக்காக வெளியே எடுத்து வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ டீ கேட்டாங்க, அதனால் கொஞ்சமாக இஞ்சி டீ போட்டுட்ருக்கேன். எல்லா நாளும் நைட் ரொட்டீன் இப்படி தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஈவினிங் பச்சை பயிர் அவிக்கலாம் அப்படின்னு காலையில் ஊற வச்சுருந்தாங்க. ஈவினிங் ரிலேட்டிவ்ஸ் வந்ததுனால அவிக்க முடியலை. வெள்ளிக்கிழமை நாளைக்கு அப்படின்றதுனால நாளைக்கும் அவிக்க முடியாது. எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய், வெள்ளி, அப்புறம் மாசப்பிறப்பு அன்னைக்கெலாம் பயிர் அவிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. அதனால் அதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். டீயும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி அவங்களுக்கு கொடுத்துடலாம். நான் வேலை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது பாப்பா என்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டா. ஏதாவது வேலை செய்யணுமே அப்படின்னு வந்துட்டு அவங்க சேட்டையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்ததாக தேங்காய் சட்னி வைக்கிறதுக்காக 2 பச்சை மிளகாய், 2 சில் தேங்காய், 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 சின்ன பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மிக்சர் ஜாரையும் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து ஊற்றிட வேண்டியதான். இதை மூடி ஓரமாக வச்சிடலாம். மதியம் விளக்கி வச்ச பாத்திரம்லாம் அப்படியே இருக்குல்ல, அதை எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம். காஞ்ச பாத்திரத்தை மேலே நம்ம மறுபடியும் பாத்திரத்தை கழுவி வச்சோன்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் காஞ்ச பாத்திரத்து மேலே பட்டு ஒரு மாதிரி பொட்டு பொட்டாக தெரியும். ஸோ அதனால் சோம்பேறித்தனம் பார்க்காம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கில் கிடக்கிற பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம். கடக்கடன்னு பாத்திரத்தை விளக்கி முடிச்சிட்டா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாத்திரத்தை விளக்கி எடுத்துடலாம். பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு சிங்கையுமே லைட்டாக கழுவி விட்டுட்டேன். டெய்லியுமே நான் நைட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன் அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. டைம் கிடைக்கும்போது நான் அடுப்பை நல்லாவே க்ளீன் பண்ணிடுவேன். நானும் ஒரு காலத்தில் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தவ தான். பட் இப்போ பாப்பா இருக்கிறதுனால என்னால் அதை கண்டினியூஸாக பண்ண முடியல. டைம் கிடைக்கும்போது நான் நல்லாவே சோப் போட்டு நல்லா விளக்கி கழுவிடுவேன். மற்ற நேரத்தில் எண்ணெய் பிசுக்கெலாம் பட்டிருக்கும் இல்லையா, அப்போ ஈர துணி வச்சு மட்டும் துடைச்சி எடுத்துக்கிடுவேன். நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அதனால் டைம் கிடைக்கும்போது நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவேன். இனிமேல் அடுப்பில் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, இட்லி மட்டும்தான் அவிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்லா கழுவி எடுத்துடலாம். சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு ட்ரையான கிளாத் வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு அவ்வளோதான், நம்ம அடுப்பு சூப்பராக க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது உங்களால் என்னென்ன வேலைகள் முடியுமோ அதை கடகடன்னு சோம்பேறித்தனம் படாமல் செஞ்சு முடிச்சிடுங்க.
நான் எப்போயுமே பர்னர் கீழே யூஸ் பண்ணாத ஒரு பிளேட் வச்சுருப்பேன். அப்போ தான் பால் ஏதாவது பொங்கி வழிஞ்சு அந்த பிளேட்லேயே விழுந்துக்கிறோம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இட்லி அவிக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மாவுமே நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் மாவு வந்து வீட்டிலையே தான் அரைப்பேன். சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். நல்லாவே இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். வாரத்துக்கு 2 தடவை அரைக்கிற மாதிரி வரும். ஸோ அரைச்சி வச்சுட்டு நம்ம நைட்டுக்கு எவ்வளோ மாவு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பாத்திரத்தில் தனித்தனியாக ஊற்றி வச்சுருவேன். நைட்டு இட்லி அவிக்க போகிறேன் அப்படின்னா காலையில் ஒரு 11 மணிக்கிட்ட எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே வச்சுருவேன். அது நல்லாவே ஈவினிங் புளிச்சு வந்துடும். தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா மாவு ஊற்றி வச்சுருக்கிற தட்டை தூக்கி வச்சு மூடிட வேண்டியதான். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்து வந்தால் போதும். சூப்பராக இட்லி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மாவை நல்லா கலக்கி இட்லிலாம் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிற மாவை வலிச்சு விட்ருங்க. இல்லைன்னா அது காஞ்சி வேஸ்ட்டாக தான் போகும். மிச்சம் மீதி இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கி வச்சாச்சு. நான் எப்போயுமே தாளித்து ஊற்றின உடனேயுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். இல்லைன்னா அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா ஊறி ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி செஞ்சால் நம்ம சாப்பிட்றம்போது அந்த உளுந்தம்பருப்பு அழகாக கடிப்படும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட இட்லி மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் நைட்டு இட்லி தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுனால ஜீரணம் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் மேக்ஸிமம் இட்லி தான். பாப்பா இன்றைக்கி இட்லி சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இட்லி எடுத்துகிட்ருக்கேன். மாவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இட்லி ஊற்றி கரெக்டாக 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா இட்லி மேக்ஸிமம் சாப்பிட்டா தான் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பாப்பாவுக்கு இட்லியிட பொடி வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். அதனால் காரம் கம்மியாக சேர்த்து அரைச்சிருக்கிற இட்லி பொடி கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் அப்புறம் அந்த காரக்குழம்பு இருந்தது இல்லையா, அதுதான் சாப்பிட்டேன். இதோட விளாக்கை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.